தென்மேற்கு பருவமழை வந்து நல்லபடியா பொழிஞ்சிருக்கு. ஏரி குளங்கள்லாம் ரொம்ப போயிடுச்சு. இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை வந்திருக்கு. ஏரி குளங்களுக்கு சரியான முறையில் தூர் வாராம இந்த மழையை எப்படி அரசு சரி பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். மெதுவாக பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் மாறிக்கலாம். என்ன அவசரம் இருக்கு? அதாவது நான் பல முறை சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, மும்மூர்த்திகள் யாரு? பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் வந்து எதிர்க்க ராமதாஸ் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, என்ன வர வேணும்னு கேட்டா, ஒரு சொட்டு மது, இப்போ கூட கஞ்சாவும் சேர்த்துக்கணும். ஒரு சொட்டு மது, அது வந்து ஒரு பொட்டலம் கஞ்சா, அப்புறம் மற்ற இல்லாத ஒரு தமிழ்நாடு வேணும் அப்படின்னு ஒரு வரம். இன்னொரு வரம், பெய்கிற மழை அந்த ஒரு சொட்டு நீர் கூட கடலில் போய் கலக்கக்கூடாது, அப்படின்னு இன்னொரு வரம். இந்த 2 வரம் தாங்க இருப்பாங்க. நீங்க சொல்ற அந்த கேட்ட கேள்விக்கு பதில் வந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு ஏரி குளங்களையும் ஆழப்படுத்திட்டே போகும்போது, இந்த ஆண்டு 1/2 அடி ஆழப்படுத்தணும், அடுத்த ஆண்டு 1 அடி, அப்புறம் 2 அடி, 3 அடி, யார் உணரும் வாரி போகலாம் மண்ண. ஏரி குளம் ஆழமா இருக்கும், யார் உணரும் வாரி போங்க. ஆனா இப்ப வர முடியாது. ஏன்னா சென்னைக்கு போகும்போது ஒரு பெரிய ஏரி, அது வழியாக தான் போகணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு பெய்யுது. அது தூர் வர போறாங்க, எல்லாம் போட போறாங்க, அதை செய்ய போறாங்க, எல்லாம் டக்கர் விட்டாக போறாங்க. அதாவது எந்த வேலைக்கோ, அரசாங்க வேலைக்கோ மற்ற வேலைக்கோ அவங்க ஏரி குளங்கள் மண்ணை நீங்களாம் வாரிங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆழமா இருக்கு.